ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் முதலா தொடங்கப்பட்ட நேரத்துல பல பாகிஸ்தான் வீரர்கள் இதுல பங்கேற்று விளையாடிட்டு இருந்தாங்க. குறிப்பா கேகேஆர் அணியில நிறைய பாகிஸ்தான் வீரர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 2010ஆம் ஆண்டு சஞ்சு சாம்சன் இளைஞரா இருந்த காலத்துல அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட பயிற்சி முகாம்ல இடம் பிடிச்சிருந்தாரு. அப்ப அவர் கூட வாசிம் அக்ரம்க்கு ஏற்பட்ட நிகழ்வு குறித்து இப்ப வாசிம் அக்ரம் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து வாசிம் அக்ரம் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த சம்பவம் 2010ஆம் ஆண்டு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரு மாதிரி கருப்பு நிற ஆடையை தான் அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 2012ஆம் ஆண்டு பர்பிள் கலருக்கு மாறினாங்க. நாங்க அப்போ ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி ஒரு பயிற்சி முகாம ஈடன் கார்டன் மைதானத்துக்கு பக்கத்துல ஒரு மைதானத்துல நடத்தணும். இதன் காரணமா அந்த பயிற்சி முகாம்ல சில பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருந்தாங்க. அப்ப அந்த பயிற்சி முகாம்ல சஞ்சு சாம்சன் மிகவும் இளமையாகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் இருந்தாரு. நிறைய போலர்ஸ் இல்லாததுனால அவர் பேட்டிங் பயிற்சி செய்யும் போது நான் அவருக்கு போலிங்க போட்டேன். முதல் 2 பால அவுட் ஸ்விங்கா போட்ட நானு, அடுத்த பால இன் ஸ்விங்கா போட்டேன். அந்த பால்ல சஞ்சு சாம்சன் போல்ட் ஆயிட்டாரு. நிச்சயமா இந்த பையன் எதிர்காலத்துல ஞாபகம் வச்சுப்பாருன்னு அந்த டைம்ல நான் யோசிச்சேன். அப்ப அவருக்கு கேகேஆர் அணியில வாய்ப்பு கிடைக்கல. மிகவும் அமைதியா இருந்த அந்த பையனை பார்த்து வருங்காலத்துல இவர் சிறப்பான வீரரா வருவாருன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு கேப்டனாவும் ஒரு பேட்ஸ்மேனாவும் சூப்பரா செயல்பட்டு வராருன்னு வாசிம் அக்ரம் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.